பச்சை பொய் சொன்ன ஹர்திக், ஆப்பு அடிக்க காத்திருக்கும் ரோஹித். 2 தரமான சம்பவங்கள் இனிமேல்தான். ஹர்திக் பாண்டியா பெரிய பொய் ஒன்றை கூறி மும்பை இந்தியன்ஸ் அணியிடமும் இந்திய அணியிடமும் வசமாக மாட்டியுள்ளார். IPL 17வது சீசனுக்கு முன் குஜராத் டைட்டன்ஸ் அணியிலிருந்து மும்பைக்கு வந்த ஹர்திக் பாண்டியா கேப்டனாகவும் நியமிக்கப்பட்டார். IPL 17வது சீசனுக்கு முன் ட்ரேடிங் மூலம் ஹர்திக் பாண்டியாவை மும்பை இந்தியன்ஸ் அணி வாங்கியது. அதன் பிறகு சர்ச்சைகள் தொடர்ந்த வண்ணம் இருக்கிறது. அணியில் சில விஷயங்கள் சரியாக செய்யவில்லை. ஹர்திக் பாண்டியா கேப்டனாக பொறுப்பேற்ற பிறகு ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், பும்ரா போன்றவர்கள் வாழ்த்துக்களை சொல்லவில்லை. இதன் மூலம் இவர்கள் அதிருப்தியில் இருப்பதாக கருதப்படுகிறது. இந்த நிலையில் போட்டி நடைபெறும் போது ரோஹித் சர்மா ஆலோசனை கூற வரும்போது ஹர்திக் கண்டுகொள்ளாமல் செல்வது போன்ற விஷயங்கள் நடந்து வருகிறது. இருப்பினும் இந்த சர்ச்சை குறித்து ரோஹித்தோ ஹர்திக்கோ இதுவரை சரியான விளக்கம் கொடுக்கவில்லை. ரோஹித்தை இப்படி அவமதிப்பதால் ஹர்திக் ஃபீல்டிங் செய்யும் போது ரோஹித் சர்மா ரசிகர்கள் ஹர்திக்கை தொடர்ந்து அவமதித்து வருகிறார்கள். களத்தில் நாய் சென்றபோது ஹர்திக் ஹர்திக் என ரசிகர்கள் கத்திக்கொண்டே இருந்தார்கள். மும்பை கேப்டன் ஹர்திக் பாண்டியா முதல் 2 போட்டிகளில் பந்து வீசினார். குறிப்பாக ஆட்டத்தின் முதல் ஓவரை வீசி தன்னை முழு நேர பவுலராகவும் முக்கிய பவுலராகவும் காட்டிக்கொண்டார். முதல் 2 போட்டிகளில் ஓவர்களை வீசி ஓவருக்கு சரியாக 10 ரன்களை விட்டுக் கொடுத்த அவர் அடுத்தடுத்த போட்டிகளில் பந்து வீசவே இல்லை. அதிக ரன்களை விட்டுக் கொடுத்ததால் தான் அவர் அடுத்து பந்து வீசவில்லை என கூறப்பட்டது. இந்த நிலையில் ஹர்திக் பாண்டியாவுக்கு மீண்டும் காலில் வலி ஏற்பட்டுள்ளதால் தான் அவர் பந்து வீசுவதை தவிர்த்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த ஒருநாள் உலகக்கோப்பையில் 2023 விளையாடிய போது ஹர்திக் பாண்டியாவுக்கு காலில் காயம் ஏற்பட்டிருந்தது. உலகக்கோப்பை தொடரில் இருந்து விலகிய ஹர்திக் பாண்டியா அதன் பிறகு நேரடியாக IPL 17வது சீசனில் விளையாடி வருகிறார். தற்போது அவருக்கு மீண்டும் அதே இடத்தில் வலி ஏற்பட்டுள்ளதால் முழு ஃபிட்னஸை எட்டுவதற்குள் அவர் மும்பை அணிக்கு வந்துவிட்டதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன. ஹர்திக் பாண்டியா இனி வரும் போட்டிகளில் பந்து வீசவில்லை என்றால் T20 உலகக்கோப்பை 2024 தொடரில் அவருக்கு மாற்றாக சிவம் துபேவை களமிறக்க ரோஹித் முடிவு செய்வார் என கருதப்படுகிறது. அது மட்டுமல்ல, காயம் காரணமாக ஹர்திக் மும்பை அணியில் இருந்து இந்த சீசனில் மட்டும் விலகவும் வாய்ப்புகள் இருப்பதாகவும் மீண்டும் ரோஹித்துக்கே இந்த சீசனில் மட்டும் கேப்டன் பதவியை கொடுக்க வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது.